ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம நேச்சுரலாக ஹெல்த்தியான சப்போட்டா ஜூஸும் ஆரஞ்சு ஜூஸும் வீட்டிலேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் உடம்புக்கு கெடுதல் தரக்கூடிய எந்த ஒரு பொருளும் சேர்க்கலை. ஸோ பசங்களுக்கு கூட கொடுக்கலாம். இந்த 2 ஜூஸும் எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது குயிக்காக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்போட்டா ஜூஸ் போடுறதுக்கு நான் 4 சப்போட்டா பழத்தை எடுத்திருக்கேன். சப்போட்டா பழத்தை முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இதை நடுவில் கட் பண்ணோம்னா இதுக்குள்ளே இருக்கிற அந்த கொட்டையெல்லாம் எடுத்துடலாம். இதே போல் எல்லா பழத்தையும் நடுவில் கட் பண்ணி கொட்டையெல்லாம் எடுத்துட்டு க்ளீனாக ஃப்ரூட்டோட பல்ப் மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா சப்போட்டா பழத்தையும் கட் பண்ணி ஃப்ரூட் ஜாரில் சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் தேவையில்லைன்றவங்க ஸ்கிப் பண்ணி விட்டுடலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். அரைச்ச இந்த ஜூஸை ஒரு பாத்திரத்தில் ஸ்ட்ரைனர் வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். சப்போட்டா பழம் நார்மலாகவே ஸ்வீட்டாக இருக்குன்றதால சர்க்கரை அதிகமாக சேர்க்க தேவையில்லை. மொத்த ஜூஸையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சப்போட்டா பழ ஜூஸ் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜூஸில் நான் ஐஸ் க்யூப்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. விருப்பப்படுறவங்க ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து ஜில்லுன்னு சர்வ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆரஞ்சு ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆரஞ்சு ஜூஸ் செய்கிறதுக்கு நான் 3 ஆரஞ்சு பழத்தை எடுத்திருக்கேன். கமலா ஆரஞ்சு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆரஞ்சு தான் எடுத்திருக்கேன். இதை தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே உள்ள நார் மாதிரி இருக்கிற பார்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த ஆரஞ்சு பழத்தை ஒரு பார்ட்டாக பிரித்து ஃப்ரூட் மிக்ஸ்டு ஜாரில் சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தில் விதை இருக்குமேன்ற டவுட் உங்களுக்கு வரும். நான் எடுத்துருக்கிற ஆரஞ்சில் விதை இல்லை. ஒரு வேளை விதை இருந்துச்சுன்னா சப்போட்டா பழம் கட் பண்ணது மாதிரியே இதையும் நடுவில் கட் பண்ணிக்கிட்டு விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, மொத்த பழத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை மிக்சியில் அடித்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஜூஸ் அதில் சேர்த்துட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி மிச்சமாகிற இந்த பல்ப்பை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இதை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் வாட்டர், ஐஸ், சுகர் எதையுமே சேர்க்கலை. நேச்சுரலான ஆரஞ்சு ஜூஸ் தான் இது. இந்த மாதிரியான ஜூஸ் குடிக்கும்போது எந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.